லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் 4 போட்டியாளர்களில் இறுதிச் சுற்றுக்கு தெரிவானவர் திவினேஷாக இருக்கக்கூடாதா என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். முதலாவதாக அந்த கதிரையில் இருக்கக்கூடிய திறமை திவினேஷிடம் இருப்பதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். நடுவர்கள் திறமையானவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதாகவும் கூறிக்கொள்கின்றார்கள். ஆகவே அங்கு நடக்கின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது அந்த திறமைசாலிகளுக்கு முன்னுரிமை வழங்குவோம் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் பலரின் எதிர்பார்ப்பின்படி திவினேஷுக்கு வாக்குகள் அதிகம் என்றும் கூறுகின்றார்கள். திவினேஷ் தான் இறுதி வெற்றியாளராக வர வேண்டும் என்பதும் பலரின் எதிர்பார்ப்பாகும். வருகின்ற ஒவ்வொரு நடுவர்களும் திவினேஷை பாராட்டாமல் செல்லவில்லை. இரண்டால் பழைய எம்ஜிஆர் அவர்களின் பாடலை பாடி அவன் அசத்தி வருகின்றான். அந்த சிறுவனுக்கு இருக்கின்ற ஆற்றல், அவருக்கு இருக்கின்ற திறமை, அந்த குரலில் இருக்கின்ற ரசனை பலரையும் ஆச்சரியத்துக்குள் ஆழ்த்திருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் எந்த சுற்றை எடுத்தாலும் அவன் பழைய பாடல்களில் இருக்கின்ற அழுத்தமான ஆழமிக்க கருத்துக்கள் உள்ள பாடல்களை பாடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்று வருகின்றான். அங்கு ஒவ்வொருவரும் எதிர்பாராத நிலையில் இந்த சிறுவனுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் திறமையாக பயன்படுத்துவதாகவும், அங்கு இந்த சிறுவன் பாடினால் அந்த சுற்று விறுவிறுப்பாக உச்சகட்டத்தை அடைவதாகவும் அங்கிருக்கின்ற அரசுகள் இவனை பார்த்து பலருக்கு மத்தியில் இந்த சிறுவன் பிரபல்யம் பெற்றிருக்கின்றான். அவன் ஒரு பாடல் பாடக்கூடிய ஆற்றல் இருந்தவனாக இருந்தாலும் இவ்வளவு திறமைசாலியாக இருந்திருப்பானா என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இவனுக்கு இந்த பிரபல்யம் எவ்வாறு கிடைத்திருக்கின்றது என்பதுவே பலரின் ஆச்சரியமான கருத்தாகும். திவினேஷுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் பலராலும் பாராட்டப்படக்கூடிய ஓர் விடயமாகும். உணர்வுகளுக்குள் அவன் பூந்து விளையாடி வருகின்றான். பாடல்களில் அவன் மற்றவர்களின் எண்ணங்களை கவர்ந்து வருகின்றான். முதியவர்கள் தொடக்கம் சிறுவர்கள் வரை அவனின் பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவனின் ஊர் மக்கள் அவனை பெருமையாக பேசிக்கொள்கின்றார்கள். அவனின் பெற்றோர்கள் இதை மிகவும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே திறமசாலிகள் வளர்க்கப்பட வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுவே லைவ் தமிழின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. எதிர்காலத்தில் திவினேஷுக்கு சிறந்த ஒரு எதிர்காலம் இருப்பதாகவும் அதற்கான வாழ்த்துக்களை லைவ் தமிழ் கூறிக்கொள்ளவும் விரும்புகின்றது.